மின்கட்டண உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் ஆங்காங்கே இந்தியா கூட்டணி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியா கூட்டணியினர் சார்பில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் தனியார் பேருந்துகள், ஆட்டோக்கள் இயக்கப்படவில்லை. இதன் காரணமாக வேலைக்கு செல்பவர்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். மின்கட்டண உயர்வை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணி கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். காரைக்காலில் திறக்கப்பட்ட கடைகளை மூட வலியுறுத்தி இந்திய கூட்டணி கட்சியினர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. இதனிடையே புதுச்சேரி அரசு பேருந்து மீது கல் வீசியதில் பெண் ஒருவர் காயமடைந்தார். பேருந்தின் கண்ணாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டதால் கண்ணாடி துண்டுகள் பயணிகள் மீது சிதறியதால் அவர்கள் அச்சமடைந்தனர். இதேபோல தமிழக அரசு பேருந்து மீதும் கல் வீசப்பட்டுள்ளது.